இதுதான் என் முதலாவது வீடான்னு கேட்டிங்கன்னா யூகேல இல்லை. இப்போ ஷேர் ஹவுஸ் வந்து எடுக்கிறது ஓகேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக வந்து லண்டனில் ஸ்டே பண்ணான். இப்போ இந்த பிரிஸ்டலில் வந்து யூனிவர்சிட்டி படிக்க அங்கே ஸ்டே பண்ணான். தென் ஜொப் எடுத்த பிறகு வந்து நோரிச் என்ற இடத்துல ஸ்டே பண்ணான். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவை வந்து நான் இருக்கிற வீட்டை பற்றி ரூமை பற்றி தான் போட போகிறேன். ஸோ இதுதான் என் முதலாவது வீடான்னு கேட்டிங்கன்னா யூகேல இல்லை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து லண்டனில் ஸ்டே பண்ணான். இப்போ இந்த பிரிஸ்டலில் வந்து யூனிவர்சிட்டி படிக்க அங்கே ஸ்டே பண்ணான். தென் ஜொப் எடுத்த பிறகு வந்து நோரிச் என்ற இடத்துல ஸ்டே பண்ணான். ஸோ அதுக்கு பேருந்து இப்போ டார்லிங்ஸ் என்ற இடத்துல ஸ்டே பண்ணுறேன். ஸோ இந்த இவ்வளோ இடத்துலையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூம்ஸ் 5 ஹவுசஸ் மாறி இருப்பேன். அதுக்கு மேலவே மாறி இருப்பேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் இருக்கிற வீட்டை தான் நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். ஹவுஸ் டூர், சாரி. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா யூகேல வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்டையுமே டபுள் டோர் இருக்கும். ஏன்னா வந்து வின்டர் டைமில் வந்து குளிர் வந்து உள்ளுக்க வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ சின்ன வயசில் சயின்ஸ் படித்தது இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா வெற்றிடம் வந்து வெதரை வந்து கடத்தாது. ஸோ அதால் தான் வந்து உள்ளுக்கு வந்து குளிர் வராது கூட. ஸோ முதலாவது வந்தீங்கன்னா இங்கே வந்து முதலாவதாகவே ஒரு ஃபர்ஸ்ட் ரூம். இது வந்து இன்னொரு ரூம் இல்லை, இன்னொரு ஆள் இருக்கிறார். அவங்க வந்து NHSல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லிவிங் ரூம் அண்ட் ஒரு டிவி இருக்குது. நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, பட் இருக்குது. பட் ரூம்மேட்ஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க. தென் அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இது வந்து அவுட்டோர். இங்கே தான் வந்து நாங்கள் எங்களோட ஸோ இதில் பின்ஸ் இருக்குது. ஸோ பின்ஸை வந்து வெளியில் எடுக்கணும்னா வெளியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வந்து இந்த டோர் தான் யூஸ் பண்ணுறது. இது வந்து கொமன் கிச்சன். ஸோ இங்கே வந்து இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏஜென்சியால் ஹையர் பண்ணதால் அவங்க வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதால் வந்து நம்பர் 3 தான் இந்த ரூம். ஸோ இது வந்து எந்த கபர்ட். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து ஒவ்வொரு கபர்ட் வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன் ஸோ இது வந்து ஏற்கனவே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே. இது எந்த இல்லை. என்கிட்ட வந்து இந்த ரூம் வந்து அப்ஸ்டேர்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒரே ரூம் தான் டவுன் ஸ்டேரில் இருக்குது, மிச்சம் எல்லாமே அப்ஸ்டேர்ஸ் தான். ஸோ நம்பர் 2ல் வந்து யாருமே இல்லை, வேறு நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு வாஷ்ரூம். இதுதான் என் ரூம். இதுக்கு நான் பேருந்து வரேன். இது ஒரு ஸ்டோர் ரூம். இது இன்னொரு ஆல்ரெ ரூம். அவரை NHSல ஒர்க் பண்ணுறார். அண்ட் இது அடுத்த வாஷ்ரூம் அண்ட் பாதிங். அண்ட் இதுதான் என் ரூம். நான் ஒவ்வொரு வீக்கெண்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த வீக்கெண்ட் க்ளீன் பண்ணணும். ஸோ இப்படித்தான் இருக்கும். யூகேல வந்து நீங்கள் கனவிதமாக நீங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சாக்கள் மூலியமாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து ஒரு ஏஜென்சியை வச்சு அதை வச்சு நீங்கள் இருக்கலாம். அது வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ அப்படி தான் நான் இப்போ இருக்கிறேன். ஏன்டா நான் இருக்கிற இடத்துல வந்து தெரிஞ்சாக்களோ தமிழாக்கள் வந்து யாருமே இல்லை. ஸோ அதால் வந்து நான் ஒரு ஏஜென்சியை கண்டெக்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு 2-3 வீடு காட்டினவங்க. இந்த வீடு ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, ஏன்டா வந்து இப்போ இது இந்த வெளியில் போனீங்கன்னா, இந்த ரூமை விட்டு வெளியில் போனால், இந்த ஹவுஸை விட்டு வெளியில் போனால் இந்த ரோட் வந்து இதோட எண்ட். ஸோ அங்கால வந்து ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ அதால் வந்து குவைட்டாக இருக்கும்.
பார்க்கிங்குக்கு ஈஸி. ஏன்டா ரோட்லேயே பார்க் பண்ணலாம். நான் இப்போ வேறு ரோடில் வந்து கனெக்ஷன்டா நாங்கள் ரோட்டில் வந்து பார்க் பண்ணுறது கஷ்டம். ஏனெண்டா அதுக்கு வந்து கணக்கு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. yellow லைன்ஸ், ஒயிட் லைன்ஸ் கணக்கு ரூல்ஸ் இருக்குது இங்கே யூகேல. அண்டு இன்னொரு இப்போ நான் யூனிவர்சிட்டியில் படிக்க வந்து நான் இன்னொரு விதமாக ஸ்டே பண்ணேன். அங்கே வந்து ஏபிஎன்பின்னு இருக்குது. ஏபிஎன்பின்றது வந்து லைக் இப்போ ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டி ஒரு கிழமை 2 கிழமை அப்படின்னு ஸ்டே பண்ணுறது. இப்போ இங்கே வந்து நான் லாங் ஸ்டே பண்ணுறதால என்னடா வந்து இந்த ஒர்க்கிங் டேன்றால நான் லாங் ஸ்டே பண்ணுறதால தான் நான் ஒரு ஏஜென்சி மூலமாக போய் இருக்கிறேன். ஏபிஎன்பின்றது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டுமே போட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன்லேயே பார்த்து வீடு ஓகே ரூம் ஓகேண்டா நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டேயோ ஒரு வீக்கோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து அப்படி தான். ஸோ இது வந்து நான் 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட். அந்த 6 மந்த்ஸ் முடிஞ்சு இப்போ நான் திருப்பி போய் கொண்டிருக்குது. இந்த ரூமுண்ட ரெண்ட் வந்து £500. ஸோ மந்த்துக்கு வந்து £500. ஸோ ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு பார்த்தா 1,90,000 வரும். அது இந்தியன் கரன்சிக்கு பார்த்தா 50,000லேருந்து 51,000 வரும். ஸோ நாட் 50,000லேருந்து 55,000 வரும். இப்போ ஷேர்ட் ஹவுஸ் வந்து எடுக்கிறது ஓகேயான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட அந்த ஹவுஸில் இருக்கிற ஆக்களை தான் தங்கி இருக்குது. இப்போ எந்த ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து என்ஹெச்எஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அவங்க வந்து ஒவ்வொரு டைமிங் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது, செகண்ட் ஏரு, தேர்ட் ஏர் அப்படி நாங்கள் கதைக்கையில் பட் அது நார்மலாகவே அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டு இருக்குது. அண்டு சாட்டர்டே வந்து மார்னிங் நான் குக் பண்ணுவேன் எப்பயுமே. அவங்க வந்து சில பேர் வந்து சண்டே மார்னிங் குக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சண்டே ஈவினிங் குக் பண்ணுவாங்க. ஸோ அதால் வந்து எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருந்ததில்லை. இங்கே வந்து பர்சனலாக பார்த்து தனியாக ஒன் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அது இன்னொரு இஷ்யூ இருக்குது. அங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் கூட வரும். ஏன்டா இப்போ ஒன் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து சம்டைம்ஸ் வந்து £500 நாங்கள் எடுக்கலாம். £600 எடுக்கலாம். ஆனால் இப்போ அது ரெண்ட் மட்டும்தான். இப்போ இந்த பில்ஸ், இப்போ எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், கேஸ் பில், இப்போ இந்த வைஃபை, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் செப்ரேட்டாக பே பண்ணணும். இங்கே வந்து பில்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். வைஃபையும் ஃப்ரீ, பில்ஸ் எல்லாமே £500 இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ அது வந்து அதால் வந்து ஓகே இந்த இது. ஸோ இதே இது நாங்கள் தெரிஞ்சாக்களை வச்செடுக்கிறேன்டா இன்னும் ஓகே. பட் இங்கே வந்து அது கஷ்டம். இங்கே வந்து லோக்கலில் வந்து ஏஷியன்ஸே குறைவு. ஸோ அதால் வந்து எடுக்கிறது கஷ்டம். இங்கே ஏஷியன்ஸை பார்க்கணும்னா சிலவில் நாங்கள் ஒரு 50 மைல் 60 மைல் அங்கே தாண்டி தான் இருக்குது. அங்கே முதலே நான் போய் கதைச்சேன் நான். ஆனால் அவங்களோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீப். ஆனால் அது வந்து தூரம் வந்து கூட. ஸோ அதால் தான் வந்து நான் அவ்வளோ தூரத்துக்கு நான் போகலை. இது பக்கத்துலேயே எனக்கு ஒர்க்லேருந்து 15 நிமிஷம் நான் இங்கேருந்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு. ஸோ எனக்கு அது ஓகேயாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதுதான் என்னோட ரூம் டூர், ஹவுஸ் டூர் எல்லாமே. அண்ட் see you in the next video. Bye bye.